வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு லாங் வீடியோ தான். லாங் வீடியோன்னு இல்லை, இப்போ இது வந்து ஷார்ட்ஸ் வீடியோலையும் சேர்த்துட்டாங்க, 3 மினிட்ஸ் வீடியோலாம். ஸோ மிளகா மல்லியெல்லாம் தீந்துருச்சுன்ட்டு வாங்க போகலான்னு போயிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து நான் இயர்லி ட்வைஸ் தான் வாங்குவேன். 6 மாதம் வந்துடும். ஸோ எல்லாத்துலேயும் இந்த தீர நான் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்குவேன். சோம்பு நூறு, சீரக நூறு, இது மாதிரி பக்கத்துலேயே சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிக்குவேன். மொத்தமாக வாங்கும்போது பெரிய மார்க்கெட் போயிடுவேன். நாங்கள் கொஞ்சம் ரேட் வந்து ரீசனபிளாக இருக்கும் அப்படின்றதுக்காண்டி அங்கே போயிட்டு அப்புறம் எண்ணெய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவேன். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா மாதம் வந்து தம்பி போய் வந்து அங்கே திருச்சியில் வந்து பஜாரில் போய் வாங்கிட்டு வந்துடுவான். அங்கே தான் வந்து எண்ணெய் செக்கு மரச்செக்கில் போய் வாங்கிட்டு வந்துடுவான். கடலெண்ணெயும் அப்புறம் வந்து கோல்டு வினர் 1 லிட்ரு எல்லாமே கலந்து தான் சமைப்பேன். அதனால் நல்லெண்ணெய் இதெல்லாமே வாங்கிட்டு வந்துடுவான். இப்போ வந்து நான் போனதுனால வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ரிஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன். எது காய வச்சு எது அரைக்கணும் அப்படின்ட்டு. மிளகா மல்லி காய வச்சு அரைக்கிறது தான் எனக்கு பெரிய வேலையே. ஏன்னா ஒர்க் போகிறதுனால கொஞ்சம் காய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். சண்டேயில் காய வச்சா தான் உண்டு. காய வச்சு பக்குவமாக எடுத்து வைக்கணும். அப்புறம் அம்மாட்ட சொல்லிட்டு போகணும். ஸோ பாப்பா வச்சுட்டு எந்த வேலையுமே எங்களால் செய்ய முடியல. ஸோ ரொம்ப சேட்டையாக 2வது குட்டி, அதனால் ரொம்ப எங்களால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ அப்புறம் எண்ணெயெல்லாம் வந்து ரீஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த ஒர்க் பார்த்திங்கன்னா பாக்ஸ் எல்லாமே விளக்க போட்டுட்டு ஃபாஸ்டிங் வருதா, 40 days ஃபாஸ்டிங் வருது. ஸோ அங்கே வந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறதுக்காண்டி பாக்ஸ் எல்லாம் விளக்க போட்டுட்டு அடுத்து மறுநாள் தான் அது வந்து ரீஃபில் பண்ணேன். ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணுறதெல்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணிட்டேன். இது அம்மாவோட வந்து மேரேஜ்க்கு முன்னாடி அம்மாவோட தான் போவேன். மளிகை ஜாமான் வாங்க வந்து என்கிட்ட தான் கொடுத்து விடுவாங்க. ஸோ எனக்கு வந்து அந்த அனுபவம் இருந்ததுனால எனக்கு ஒன்றும் தெரியல. ஒரு 3 கடை ஏறி இறங்குவேன். 3 கடையிலே ரேட்டு விசாரிப்பேன். ரேட்டு விசாரிச்சிட்டதுக்கப்புறம் தான் நான் வாங்குவேன். ஒரு 5 ரூபா கூட போனாலும் ஐயோ 5 ரூபா கூட போச்சேன்ட்டு ஒரு மாதிரி மனசு ஒரு மாதிரியாக இருக்கும். உங்களுக்கும் அதே மாதிரியான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.